எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பன்னீர் குருமா பண்ண போறோம். ஒரு கடாயில எண்ணெய் ஊத்திக்கிறோம். மசாலா ஐட்டம்ஸ்ல ஆட் பண்ணிக்கலாம். பே லீஃப், ஏலக்காய், சோம்பு, பட்டை, லவங்கம் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா எல்லாமே ஹோல் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து அதை ஆட் பண்ணிக்கலாம். கூட 4 பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஒன்று சேர வதங்கி வரட்டும். காஷ்மீரி சில்லி பவுடர், கரம் மசாலா, ஜீரா பவுடர், கொரியாண்டர் பவுடர், கொஞ்சம் மஞ்சள் பொடி எடுத்து வச்சுக்கிறோம். ஆனியன் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டும். இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கிறோம். மிளகா பொடி, தனியா பொடி, மஞ்சள் பொடி, காஷ்மீரி சில்லி பவுடர், ஜீரா பொடி எல்லாமே ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கலாம். 3 தக்காளி, ஒரு வெங்காயம், கொஞ்சம் சால்ட்டு, தண்ணி, கேஷ்யூ நட் போட்டு மைக்ரோவேவ் ஓவன்ல ஒரு 7 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு இதை கிரைண்ட் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம். மசாலாலாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம வெட்டி வச்சிருக்கிற வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். காய்கறிலாம் உங்கள் குவான்டிட்டி நீங்கள் எவ்வளோ போட விரும்புகிறீங்களோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் இன்னைக்கு ஒரு 6 பேருக்கு சமைக்கிறோம். வேக வச்சு அரைச்ச வெங்காயம், தக்காளி, கேஷ்யூ நட் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி நம்ம அரைக்கும் போது கூட கொஞ்சம் 1 ஸ்பூன் கசகசாவும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ கன்சிஸ்டன்சி பாருங்க, நல்லா திக்கா இருக்கு. இது தோசை, இட்லி, சப்பாத்தி, பரோட்டா எல்லா கூடயும் நல்லா இருக்கும். ஸோ சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டோம். எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். காய்கறிலாம் நல்லா வெந்து வரட்டும். அது வரைக்கும் வேக விடுவோம். காய்கறிலாம் நல்லா வெந்துருச்சு. மசாலால இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இன்னொரு பேன் வச்சுக்கோங்க. அதுல கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கேப்சிகம் எடுத்து கட் பண்ணி அதை கொஞ்சம் பொரிச்சு எடுத்துக்கோங்க. கேப்சிகம் நம்ம இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பட்டர் மசாலா இதெல்லாம் கலந்து வரும்போது நல்லா டேஸ்டியா இருக்கும். பொரிச்சு அதே பேன்ல இன்னும் கொஞ்சம் பட்டர் சேர்த்து நம்ம டாஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பன்னீரை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அதை இந்த மசாலாவோட ஆட் பண்ண போகிறோம். இந்த கிரேவியோட ஆட் பண்ண போகிறோம். பன்னீர் குருமா, பன்னீர் வெஜிடபிள் குருமா சூப்பராக ரெடி ஆகிட்டு வருது. அவ்வளோதான். இப்போ நம்ம கொஞ்சம் கோகோனட் மில்க் ஆட் பண்ணிக்கணும். ஒரு கொதி வந்த உடனே இறக்கி வச்சிடலாம். நம்ம வெஜிடபிள் பன்னீர் குருமா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி பொடி பண்ணின சோம்பு பொடியை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம வெஜிடபிள் பன்னீர் குருமா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கடைசியா கசூரி மேத்தியை தூவி விட்டு இறக்கிடலாம்.